அரங்கமும் அதிர்வும் உரிமை பேச்சு எங்கள் மூச்சோடு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்போம். உண்மையோடு நல் உறுதியான உழைப்போடு நம்மை வழிநடத்தி வந்த நமது முதியோர்கள், முன்னோர்கள் நிறைவான பேச்சும் நேர்வழி நடத்தையுமாக காலம் தந்த பதிவுகளாக ஓலை சுவடிகளும் கல்வெட்டுகளும் உண்மைகளை காட்டியது. அதன் பின் நாம் உண்மைகளை காட்டினோமா என்றொரு கேள்வி எழுகிறது. காட்ட முற்பட்டோமா? எந்தெந்த வழிகளில் நவீனங்கள் உட்புகுந்ததால் புதிதாக மாற்றங்கள் விரும்புவதையும் விரும்பாததையும் எழுதவும் பதிவிடவும் தடையில்லா காலமாக போய்விட்டது. உண்மைகளை பொய்யாகவும் பொய்களை உண்மையாகவும் பார்க்கவும் கேட்கவும் முடிகிறது. சொல்வதில் நம்பகத்தன்மை உள்ளதா என்றால் உண்மையும் பொய்யும் சொல்லும் பதிவுகளாக வருகின்றது. தகவலை சொல்ல அந்த காலத்தில் முரசமிட்டு சொன்னார்கள். பின் பத்திரிகை, வானொலி, தொலைக்காட்சி, கணனி, முகநூல் என வந்தது. இன்றைய காலத்தில் கைபேசியிலும் பார்க்க உதவுகிறது, கேட்கவும் முடிகிறது, நேரத்தை மீதப்படுத்துகிறது. இலகுவாக அதில் வருவது உண்மைகளாகவும் பொழுதுபோக்கு தகவல்களாகவும் அவைகளை நாம் பார்க்கலாம். முழுமையாக ஏற்கவும் முடிகிறது, புறக்கணிக்கவும் முடிகிறது. அப்படியான விடயங்களை பற்றித்தான் இன்று நாம் ஒரு தகவலை தேடிக்கொண்டோம். அரங்கமும் அதிர்வும் உரிமை பேச்சு எங்கள் மூச்சோடு என்று நாம் தேடிக்கொண்ட விடயம், எமது தமிழ் ஊடகங்கள் மக்கள் மனங்களில் நிலைத்திட உண்மையான நிலைதனை மக்கள் மனங்களில் நிலைத்திட உண்மையான நிலைதனை மக்களுக்கு கொடுக்கிறதா, கொடுக்காது மறைக்கிறதா? இதுதான் இன்று நாம் தேடிக்கொண்ட விடயம். கொடுக்காது மறைக்கிறது என்று ஒரு அணியினரும், மக்களுக்கு கொடுக்கிறதே என்று இன்னொரு அணியினரும், இங்கு 6 சிறப்பாளர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைக்க வருகின்றார்கள். கொடுக்காது மறைக்கிறதே என்ற அணியில் அரசியல் ஆய்வாளரும் பேச்சாளரும் மொழிபெயர்ப்பாளரும் ஆகிய திருமதி அகரம் நிஷா அவர்களும், ஜேர்மன் முதன்மை கல்வி நிறுவன ஆசிரியரும் சொல்லின் செல்வரும் பேச்சாளரும் ஆகிய திரு பொன்ஸ்ரீ ஜீவகன் அவர்களும், கலைஞரும் கவிஞரும் சமூக சிந்தனையாளரும் தொகுப்பாளரும் பேச்சாளரும் ஆகிய திரு அமிர்தநாயகம் சத்யா இவர்கள் கொடுக்காது மறைக்கிறதே என்ற அணியின் கருத்தாளர்களாக வருகின்றார்கள். மக்களுக்கு கொடுக்கிறது, அதில் தவறே இல்லை என அந்த அணியில் நுண்கலை மாணி, பரதநாட்டிய வித்தகி, சமூக சேவகியும் பேச்சாளருமாக்கிய திருமதி நிஷாந்தி திவாகர் அவர்களும், நடன ஆசிரியை, தமிழ் கல்வி ஆசிரியையும் விரிவுரையாளருமாக்கிய திருமதி பிரியா லவன் அவர்களும், ஊடகவியலாளரும் ஊடக குரல் அரசியல் ஆய்வாளரும் பேச்சாளரும் தொகுப்பாளரும் ஆகிய திரு முல்லை மோகன் இவர்கள் மக்களுக்கு கொடுக்கிறதே என்ற அணியின் கருத்தாளர்களாக வருகின்றார். கொடுக்காது மறைக்கிறதே என்று முதல் கருத்தாளராக வருகிறார் திருமதி அகரம் நிஷா. வாருங்கள் உங்கள் கருத்துடன். அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கம். இந்த தருணத்தில் இப்படியான ஒரு தலைப்பினை எடுத்து வந்த அரங்கம் அதிர்வும் இயக்குனர் அவர்களுக்கு பாராட்டை தெரிவித்துக் கொண்டு, அவர் கேட்ட போது உடனடியாக நான் இதற்கு ஒத்துக்கொண்டதற்கு காரணமே இது சமூகத்தில் பேசப்பட வேண்டிய ஒரு பேசுபொருளாக மாற வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதனையும் கூறிக்கொண்டு, என்னோடு இங்கே பேச வந்திருக்கின்ற எனது அணியினருக்கும் எதிர் அணியினருக்கும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிக்கின்றேன். எமது தமிழ் ஊடகங்கள் பல மக்கள் மனங்களில் நிலைத்திட உண்மை நிலைதனை மக்களுக்கு கொடுக்கிறதா, கொடுக்காது மறைக்கிறதா என்ற கேள்வி எழுப்பப்படுகின்றது. இதில் மக்கள் மனங்களில் நிலைத்திட என்ற ஒரு சொற்பதத்தை நான் இங்கு பார்க்கிறேன். இரண்டாவது, உண்மை என்பது, உண்மை நிலை என்பது என்ன, மக்களுக்கு கொடுக்கிறது மறைக்கிறது என்பது என்ற மூன்று விதத்தை பார்த்து கொண்டால், தமிழ் ஊடகங்கள், எமது தமிழ் ஊடகங்கள் என்று சொன்னால் நமக்கு தமிழ் ஊடகங்கள் என்று என்ன இருக்கின்றது என்பதனை முதல் நாங்கள் கேள்வி எழுப்ப வேண்டும். உண்மையாகவே எங்களுடைய தமிழீழ தேசிய போராட்டத்தை எடுத்துக்கொண்டால், நாங்கள் எமது தமிழ் ஊடகங்கள் என்று பார்க்கும் பொழுது எப்படி நான் லிமிட் பண்ணிக்கொண்டேன் சொன்னா, எங்களுடைய தமிழ் இன படுகொலையை எடுத்து வரும் அந்த நோக்கத்தோடு இயங்குகின்ற
ஊடகங்களைத்தான் நான் தமிழ் ஊடகங்களாக ஏற்றுக்கொள்வேனே தவிர, இந்த பிக் பாஸ் சம்பந்தமான விடயங்களோ அல்லது களியாட்டங்கள் சம்பந்தமானதோ அல்லது தமிழ் படங்கள் விஜயா அஜித்தா என்று வருகின்றது களியாட்டங்களை போன்ற விடயங்களை பேசும் தமிழ் ஊடகங்களை நான் ஊடகங்களாக பார்ப்பது கிடையாது. முதலாவது அது ஒரு விடயத்தை நான் கருத்தில் சொல்லிவிட்டு, எனவே என்னுடைய இந்த வாதாட்டமானது லிமிடெட் வெர்ஷனாக ஒரு குறுகிய ஒரு பார்வைக்குள் இருக்கின்றது. தமிழினத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற தமிழின படுகொலையாக இருக்கட்டும் அல்லது அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற கலாச்சார விடயங்களாக இருக்கட்டும், அதை மக்கள் மனதில் இங்கே நிலைக்க வைப்பதற்காக எவ்வாறு இந்த தமிழ் ஊடகங்கள் பணியாற்றுகின்றன, மக்கள் மனதில் நிலைக்க வைப்பதற்காக அந்த ஊடகங்கள் எடுக்கின்ற சிரத்தை என்ன என்பதனை பார்க்க வேண்டும். உண்மை நிலை என்றால், உண்மை என்று பார்க்கும்போது இதுதான் ஒரு பெரிய கேள்வி வருகிறது என்றால், உண்மை என்பதனை கண்டறியும் விதத்தை எமது முப்பாட்டனார் சொல்லியிருக்கின்றார். திருக்குறளில் திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லியிருக்கிறார். அதை எடுத்துக்கொண்டாலே உண்மையாகவே ஒரு ஊடகம் நமக்கு என்ன சொல்ல வருகிறது, அது இப்ப நிறைய ஊடகங்களை பார்க்கிறோம். நாங்கள் பக்க சார்பு இல்லாமல் பொதுவாக இருக்க விரும்புகிறோம் என்று சொல்லிக்கொண்ட ஒரு பேர்ல எந்த பக்க சார்பும் இல்லை. அந்த ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை அவை என்று பார்த்துக்கோன்னா அங்கு நடக்கின்ற நிறைய விடயங்களை நாங்கள் வெளியே மக்களுக்கு சொல்ல வேண்டிய அந்த உண்மை நிலைதனை மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றிடம் எங்களுக்கு இருக்கிறத நாங்க அடிக்கடி பகிர்ந்து கொண்டே வருகின்றோம். ஏனென்றால் அந்த இடத்துல அந்த உண்மையை அறிய வேண்டிய அவசியம் இருப்பதனால்தான் நாங்கள் தொடர்ந்து மக்களை நேரடியாக நீங்கள் வாருங்கள், முக்கியமாக மீடியாவினுடைய அந்த பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்பதனை நாங்கள் அனைத்து மீடியாக்களுக்கும் சொல்லி வருகின்றோம். அங்கே போய் நான் அதில் வேலை செய்வது போது என்னது ஒரு முக்கிய பணியாக நான் எடுத்துக்கொண்டது, மக்கள் மனதில் இந்த இனப்படுகொலையை நிலைக்க வைப்பதற்காக, உண்மை நிலைதனை அவர்களுக்கு உரைப்பதற்காக இந்த மீடியாவுக்கு வெளியே கொண்டு வரதான் என்னுடைய மக்கள் தொடர்பாளர்களாக தான் நான் இணைந்து கொண்டேன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெரிய வெற்றிடமா இருந்தது இந்த மீடியாக்களுடைய பங்களிப்பு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மீடியாக்கள் எப்பவுமே அங்க பக்க சார்பு இல்லாமல் நாங்கள் அது உண்மையை சொல்ல போறோம் என்ற ஒரு பஞ்சுப்பட்ட மனநிலையில நேரடியாக வருவதும் கிடையாது. அங்கே நின்று வேலை செய்பவர்களுக்கு தங்களுடைய ஒரு சப்போர்ட்டை வழங்குவதும் கிடையாது என்ற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருந்து கொண்டே இருக்கின்றது. எனவே இந்த உண்மை நிலைதனை அறிய வைப்பதற்காக நாங்கள் பெரும் பாடுபட வேண்டியது. என்னன்னா இந்த ஊடகங்கள் சொல்லுகின்ற ஒரு குற்றச்சாட்டு என்கின்ற பேர்ல அவங்க மக்கள் மனநிலையை குழப்புறதுக்காக கேட்கிற கேள்விகளை எங்களுக்கு ஒரு நிலைக்குலை செய்யற மாதிரி, எங்கள் நண்பகத்தன்மையை கேள்வி எழுப்புற மாதிரிதான் சில கேள்விகள் கேட்பார்கள். அது நான் நிறைய மீடியாக்களோட முரண்பட்டே இருக்கிறேன். நீங்கள் ஐநாவுக்கு போறீங்க, அங்க இவ்வளவு காலமே செய்றீங்க, இதனால என்ன பலனை கண்டீங்கன்னு சொல்ற அந்த பலன்ன்றதே ஆரம்பிச்சு இறுதி வரைக்குமே குழப்புகின்ற நிறைய கேள்வி எழுப்பப்படுகின்றது. ஆனால் அது ஊடக தர்மமாக எடுத்துக்கொண்டு இல்ல அது ஊடகத்தினுடைய கடமை, நாங்கள் குழப்புவதாக கேள்வி கேட்டாலும் நீங்கள் அதற்கு சரியான பதில் சொல்லத்தான் வேண்டும் என்று சொன்னாலும் கூட, இப்ப நிறைய பிரெஞ்சு சேனல்கள் எடுத்துக்கொள்வோம், அது TF இருக்கட்டும் அல்லது அல் ஜசீரா போன்ற சேனல்களா இருக்கட்டும், அவர்கள் ஒரு பக்க சார்பு இல்லை என்று நாங்க சொல்லவே முடியாது. கண்டிப்பாக ஒரு பக்க சார்பு எடுத்துக்கொண்டுதான் அவங்க வராங்க. டெலிவிஷன் போன்ஸ் எடுத்துக்கொண்டு அது ஏதோ ஒரு பக்க சார்பு கண்டிப்பா இருக்குது. அவங்க எல்லாமே இந்த மேற்குலகங்கள் கூட ஒரு பக்க சார்பான ஒரு நிலையை எடுத்துத்தான் எங்களுக்கு ஊடகத்தை கொண்டு காட்டுறாங்க. ஆனா தமிழர்கள் நாங்கள் மட்டும் ஊடகம் நடத்துறோம் என்ற பேருல ஒரு எக்ஸ்கியூஸ் ஒன்று வச்சிருக்காங்க. என்னன்னு சொன்னா, நாங்க பக்க சார்பு எடுக்க மாட்டோம், எங்களுக்கு உண்மை நிலை, அந்த சிங்களவர்களும் பாவம் தான், அவர்களும் பாதிக்கப்பட்டவர்கள் தான், எனவே நாங்கள் தமிழர்கள் விடுகின்ற பிழையைத்தான் கூட அங்க காட்டுறாங்களே தவிர எங்களுடைய பிரிவினை இருக்குது, நாங்கள் எல்லாரும் பிரிஞ்சு நிக்கிறீங்க, சண்டை போடுறீங்க, இது அந்த குரூப் இந்த குரூப் சொல்லி நெகட்டிவிட்டியை காட்டுறாங்களே தவிர உண்மையான மக்களோட மனசை குழப்புற விதமாகத்தான் இந்த மாதிரியான கேள்விகளும் இந்த மாதிரியான வாதங்களும் அமைந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ரேடியோக்கள்ல, நிறைய இந்த யூடியூப்ல இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்களா இருக்கட்டும் அல்லது இணையதள வானொலிகளா இருக்கட்டும், இப்ப அண்மை காலமாக கொஞ்ச காலமாக அவர் வருகிறார், இவர் வருகிறார், இதோ போராட்டம் வேற வடிவமாக்குறது தடவி இதெல்லாம் சொல்லும் போது, இது மக்கள் உண்மையாக நாங்க பார்க்கும்போது இது மக்கள் மனசு குழப்புதா அல்லது ஒரு ஏதாவது ஒரு இதா வருதுன்னு கடைசியா பார்த்தா எதுவுமே இல்லை. அது இப்பயும் அது பேசு பொருளாக போய்கொண்டே இருக்க தவிர இதனால யாருக்கு என்ன, தமிழீழத்திற்கு என்ன ஒரு பிரயோசனம் என்று பார்த்தா ஒன்றுமே இல்லை. மக்கள் மனசை அதை குழப்பி கொண்டு அது இது ஒரு சிறந்த உதாரணமா நான் பாக்குறேன். இன்னொரு விடயத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் விடுறது, இது ஒரு ஊடகமான ஒரு ஃபேஷன், இது ஊடகமாகவே சில பேர் பாக்குறது, அதுல தேசியத்தை பேசணும்னு சொல்லிக்கொண்டு அதை ஒரு நியூஸ் ஆக்குறது. ஒரு அண்மை காலமாக ஒரு விடயம், அந்த பெண் வச்சு தாக்கப்படுறாங்க, இது ஒரு ஊடக நியூஸா கொண்டு போறது, இதுதான் ஒரு ஊடகவியலாளர்களுடைய ஒரு நோக்கமாக இதை கொண்டு போறது. எனவே
இப்படியான விடயங்கள் மக்களுடைய மனநிலையை குழப்புகிறது. இது மக்கள் இதைத்தான் ஊடகம் என்று நம்புறதும் அவர்களுடைய அந்த மனநிலையை குழப்பறதாகவும் இருக்குது. உண்மையாகவே நாங்கள் செய்ய வேண்டிய விடயத்துல இருந்து உண்மையாக பார்க்கும் பொழுது எமது தமிழ் ஊடகங்கள் என்பது இங்க கேள்விக்குறியா இருக்குது. அது என்ன என்றே நமக்கு தெரியாத அளவுக்குத்தான் இங்க சொற்பமான ஊடகங்களும் வழி தவறி போய்கொண்டிருக்கிறது. மக்கள் மனங்களில் நிலைப்பதற்காக அவர்கள் ஏதாவது செய்கிறாங்களான்னு சொன்னா மக்கள் மனசை நிலைக்கிறதுக்காக எதுவுமே செய்யப்படையில்லைன்னு நான் சொல்ல வேண்டும். உண்மை என்பதை திரிவுபடுத்தப்படுகின்றது. மக்களுக்கு அது எதையுமே கொடுக்கவில்லை. வெறும் களியாட்டங்களையும் வெறும் வேடிக்கையான விடயங்களை தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது என்றதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி திருமதி நிஷா. அகரம் நிஷா அவர்கள் உண்மையான தகவல்களை பொய்யாக சித்தரிக்கிறார்கள். ஊடகங்கள் பொய்களையே உண்மை போல் காட்டுவது இந்த ஊடகங்கள் என்பதனை அவர் எத்தனை ஊடகங்கள் இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டு கேட்கின்றார். பொது விடயங்களை சுமந்து வரும் ஊடகங்களும் உண்டு, நிறைவான ஊடகங்களும் உண்டு. உண்மையான தகவல்களை கொடுக்கும் ஊடகங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்றால் அங்கும் ஒரு கேள்விகள் இருக்கின்றது. கொடுக்காது மறைக்கிறதே என்றுதான் திருமதி அகரம் நிஷா சொல்லுகிறார். எங்கே கொடுக்காது மறைக்கிறது? ஊடகங்கள் நிறைவாக கொடுக்கிறது, மக்களுக்கு நிறைவாக கொடுக்கிறது என்று அந்த அணியின் முதல் பேச்சாளர் திருமதி பிரியா லவன். வாருங்கள் உங்கள் கருத்துடன். அரங்கமும் அதிர்வும் உரிமை பேச்சு எங்கள் மூச்சில். எமது தமிழ் ஊடகங்கள் பல மக்கள் மனங்களில் நிலைத்திட உண்மை நிலைத்தனை மக்களுக்கு கொடுக்கின்றன என்ற அணியில் நான் பேச வந்திருக்கிறேன். முதலில் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஊடகங்கள் என்றால் என்ன என்றதை நாங்கள் பார்க்கணும். தொலைக்காட்சி, செய்தித்தாள், இன்று சமூக வலைத்தளங்கள் என்று பல்லாயிரமான ஊடகங்கள் முளைத்திருக்கின்றன. ஊடக தர்மம் என்றாலே உண்மை செய்திகளை கூறுவதுதான். இதில் பொய் செய்திகளை அல்லது செய்திகளை மறைத்தால் அப்படியான ஊடகங்களை மக்கள் ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அதிகமாக அதை நாடமாட்டார்கள். சகோதரி நிஷா சொன்னார், களியாட்டங்களும் திரைப்படங்களும் பற்றி ஊடகங்கள் செய்திகளை அதிகம் சொல்லுகிறதே தவிர உண்மை தரவுகளை, உண்மை செய்திகளை கொடுக்கவில்லை என்று. களியாட்டங்களும் திரைப்படங்களும் கூட ஊடகத்தில் பேசப்பட வேண்டிய விடயங்கள் தான். அவைக்கான ஊடகங்களும் இருக்கின்றன. அதை பார்க்கும் மக்களும் இருக்கிறார்கள். அதையும் கூறிவிடத்தான் வேண்டும். என்ற திரைப்படம் என்பது இன்று எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அதை பற்றி பேசக்கூடாத விடயங்கள் இல்லை. ஏனென்றால் எங்களுடைய கலைஞர்களை வளர்க்க அந்த திரைப்படங்கள் தான் இன்று எங்களுக்கு சிறந்து விளங்குகிற ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நினைக்கிறது ஒரு ஊடகம் என்றால் எங்களுடைய நாட்டின் போர் செய்திகளை மட்டும் கூற வேண்டும் என்று. அதை பேசாத எங்கள் ஊடகங்கள் எதுவும் உண்டா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. எமது ஊடகம் என்றாலே அது எங்களுடைய ஈழத்தவர்களால் நடத்தப்படும் ஊடகங்கள் என்பதுதான் இங்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து. ஈழத்திலும் சரி, புலம்பெயர் நாடுகளிலும் சரி, எம்மவர் நடத்தும் ஊடகங்களில் உண்மை தரவுகள் மட்டுமே கொடுக்கப்படுகிறது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அப்படி அவர்கள் கொடுக்காமல் மறைத்தால் அந்த ஊடகங்கள் நிலைக்காமல் வெளியேறிவிடும், மக்கள் ஒதுக்கி விடுவார்கள். அப்படியான ஊடகங்கள் வெளியேறி கொண்டுதான் இருக்கின்றன. ஆனா அதுக்கேற்ற மாதிரி புதிய ஊடகங்களும் உழைத்துக் கொண்டுதான் இருக்கின்றன, நிலைத்து கொண்டுதான் இருக்கின்றன. இன்று உதயன் பத்திரிகையை நாங்கள் பார்ப்போமே ஆனால் எத்தனை ஆண்டுகள் அது நிலைத்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. வீரகேசரி என்னும் செய்தித்தாளை பார்ப்போமே ஆனால் எத்தனை ஆண்டுகள் அது நிலைத்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய பிறப்புக்கு முதலே அது வந்திருக்க வேண்டும் என்றது என்னுடைய ஐயப்பாடு. அது போல லங்காசிரி என்பது இன்று 20 ஆண்டுகளுக்கு மேலே நிலைத்து நிற்குது. ஒரு செய்திகளை மறைத்து, உண்மை செய்திகளை மறைத்து களியாட்டங்களை மட்டும் பேசுமே ஆனால் அந்த களியாட்டங்களை பார்க்கும் மக்களின் எண்ணிக்கை எத்தனை வீதமாக இருக்கும் அந்த ஊடகங்களை கவனிப்பதற்கு? எல்லா தரவுமான உண்மை செய்திகளை கொடுத்தால்தானே அத்தனை மக்களும் அதை கவனிப்பார்கள். ஆகவே அகரம் நிஷா அவர்கள் தன்னுடைய கருத்தை எங்கள் அணிக்கு தெளிவாக கூறவில்லை என்பதுதான் என்னுடைய ஒரு கவலையான விடயம். அதாவது ஊடகங்கள் உண்மை செய்திகளை மறைக்கிறது என்பதை அவர்கள் சரியான தரவுகளோடு எங்களுக்கு வழங்கவில்லை. அதோடு தலைப்பையும் அவர் கொஞ்சம் குழப்பிக் கொண்டார் போல் இருக்கிறது என்றுதான் என்னுடைய ஒரு வாதமாக இருக்கிறது. ஊடகங்களின் உண்மை நிலை மறைக்கப்பட்டால் மக்கள் அதை வெறுப்பார்கள் என்பது ஒரு புறம் இருக்கு. களத்தில் சென்று இன்றைய ஊடகவியலாளர்கள் களத்தில் நின்று கொண்டே நேரடி ஒளிபரப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருந்தால் எப்படி உண்மை செய்திகளை மறைக்கலாம்? போர்க்களமாக இருக்கட்டும்,
அல்லது எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் நடக்கும் ஒரு விழாவாக இருக்கட்டும், இல்லது எங்களுடைய நாட்டில் நடக்கும் பலவிதமான நிகழ்வுகளாக இருக்கட்டும், ஊடகங்கள் எழுதினால் மட்டும் பொய்யாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நேரடி ஒளிபரப்பில் எப்படி பொய் கூற முடியும் அவர்களால்? தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து தாங்கள் வெளியிடும் செய்திகளை எல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்த்து விட வேண்டும். மக்கள் மனதில் இந்த நாட்டில் நாட்டில் நடக்கும் பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று எத்தனையோ குழந்தைகள் கடத்தப்படுகிறார்கள், எத்தனையோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்குது. அதையெல்லாம் மறைத்து போட்டு வெறும் களியாட்டங்களையும் திரைப்படங்களை பற்றி மட்டுமா எங்கள் ஊடகங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது. இன்று புலம்பெயர் நாட்டில் நாங்கள் இருந்து கொண்டு ஈழத்தில் நடக்கும் ஒரு செய்தி, இன்று காலை நடந்த செய்தி எங்களுக்கு காலைக்கு வந்து சேர்ந்து விடுகிறது. ஒரு காலையில் நடந்த செய்தி 9 மணிக்கு நடந்தால் ஈழத்து நேரம் 12 மணிக்கெல்லாம் எங்களுக்கு அந்த செய்தி வந்து சேர்ந்து விடுகிறது. ஈழத்தில் நடக்கும் செய்திகளையும் தரவுகளையும் சரியாக நாங்கள் இன்று கணித்து பேசக்கூடிய அளவுக்கு ஊடகங்கள் உண்மை செய்திகளை எங்களுக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. தங்களுடைய உயிரையும் துச்சமாக மதித்துக் கொண்டு தங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, நாங்கள் எங்களுடைய சர்மத்துக்கு எதிராக நடக்கக்கூடாது என்பதற்காக எமது ஊடகங்கள் நிச்சயமாக சரியான உண்மை தரவுகளை மட்டுமே கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் மக்களுக்கு அதால் ஏதாவது தவறு நேர்ந்த கூடுமா இருந்தால் ஏதோ ஒரு விடயத்தில் அதை மறைத்துத்தான் கூற வேண்டும் என்று சொன்னால் அதையும் செயல்படத்தான் அது வேண்டும். ஒரு சில நேரங்களில் அது செய்தாலும் ஆனால் பல நேரங்களில் அது உண்மை செய்திகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. சகோதரி நிஷா சொன்னா ஊடகங்கள் பக்கசார்பற்று செயல்படுகிறது என்று. இதுதானே ஊடக தர்மம்? இவர் என்ன சொல்ல வருகிறார் என்று எனக்கு புரியவில்லை. பக்கசார்பற்று, அதாவது எங்களுக்கு தாங்கள் நடத்திய நிகழ்ச்சிக்கு பக்கசார்பற்று அது பொதுத்தன்மையோடு செயல்படுவது தவறு என்று சொல்லுகிறார். பிரெஞ்சு சேனல்கள்ல அரசியல்வாதிகள் நடத்தும் ஊடகங்கள் எடுத்து வச்சுக்கொண்டு அவர்களை பாருங்கள் எப்படி செயல்படுகிறார்கள் பக்கசார்போடு. அப்படி என்றால் அவர்கள் என்ன கூற வருகிறார் என்றால், ஊடகங்கள் மறைக்கவில்லை, உண்மையை சொல்லிக் கொண்டு இருக்கிறது, ஆனால் மறைத்து சொல்ல வேண்டும், பக்க சார்போடு கூறுங்கள் என்று தானே எங்கள் சார்பில் பேசிவிட்டார். இதிலேயே எங்களுக்கு புரிந்து விட்டது ஊடகங்கள் உண்மையை சொல்லிக் கொண்டிருக்குது, ஆனால் எதிரணியார் என்ன யோசிக்கிறார் என்று சொன்னால் பக்கசார்போடு பேசி செய்திகளை மறைத்து எங்கள் சார்பு, அதாவது தாங்கள் சென்று நடத்தும் நிகழ்ச்சிகள் அதன் பக்கசார்போடு பேச என்று கூறிவிட்டார். அதிலேயே எங்களுக்கான சரியான ஒரு நிலையை கூறிவிட்டு ஊடகவியலாளர்கள ஒரு கெட்டித்தனத்தையும் அவர்களுடைய செயல்பாட்டையும் எங்களுக்கு விளக்கிவிட்டு, ஊடகங்கள் உண்மை செய்திகளை மட்டும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அது பொய் செய்திகளை கொடுக்குமேயானால் எங்களுடைய மக்கள் அந்த ஊடகங்களை ஒதுக்கிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எமது ஊடகவியலாளர்கள் மக்களுக்கு உண்மை செய்திகளை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, தொடர்ந்தும் கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி பிரியா லவன். அவர் நிறைய கருத்துக்களை இங்கு கூறியிருக்கின்றார். எத்தனை தேடல்கள், அத்தனை விடயங்களையும் தருவது ஊடகங்கள் தானே. ஏடுகள், கல்வெட்டுகள் என்று தெரியாத புரியாத விடயங்களை கூட தருகிறோம். களியாட்டம் அதுவும் ஊடகங்களுக்கு தேவையான ஒரு பொது விடயமாக வருகிறது. பார்க்க வேண்டும். தேச விடுதலை, தேச பிரச்சனைகளை மட்டும் பார்ப்பது மட்டுமல்ல, நேரலையாக இருந்து கூட தங்கள் உயிரையே துச்சம் என மதித்து அங்கிருந்து நேரலையாக கொடுக்கிறார்களே. இதற்கு பிறகு எது வேண்டும்? ஊடகங்கள் நிறைவேற்றானே கொடுக்கிறது. ஆனாலும் அது அப்படி அல்ல. ஊடகங்கள் கொடுக்க கொஞ்சம் மறுக்கிறது தான், அதில் சந்தேகமே இல்லை என்று அந்த அணியின் இரண்டாவது கருத்தாளர் திரு பொன் ஸ்ரீ ஜீவகன் அவர்கள், வாருங்கள் உங்கள் கருத்து. அரங்கமும் அதிர்வும் உரிமை பேச்சு எங்கள் மூச்சாக என்று இந்த நிகழ்வை தொடர்ந்து நடாத்தி கொண்டிருக்கின்ற திரு கணேஷ் அவர்களே, இந்த நிகழ்வை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற SCS தொலைக்காட்சி நிறுவனத்தினரே மற்றும் சக நண்பர்களை, உங்கள் யாவருக்கும் எனது பணிவான வணக்கம் உரித்தாக்குக. கூறப்பட்ட விடயங்களை நாங்கள் பார்ப்பதற்கு இந்த தலையங்கத்தை நாங்கள் முதலில் பார்த்து கொள்ளுதல் வேண்டும். எமது தமிழ் ஊடகங்கள் பல மக்கள் மனங்களில் நிலைத்திட, இந்த ஊடகங்கள் மக்கள் மனங்களில் தாங்கள் நிலைத்துக் கொள்வதற்காகவா என்ற கேள்வி ஒன்று இருக்கின்றது. உண்மை நிலைதனை மக்களுக்கு கொடுக்கிறதா மறைக்கிறதா? இங்கு கொடுக்கிறது என்பது ஒரு கருத்து, அதை மறைக்கிறது என்பது இன்னொரு கருத்தா இருக்கு. கொடுக்க விடாமல் மறைக்கிறது, அதை இல்லாமல் செய்வதும் வருகின்றது. ஆகவே இங்க ஊடகங்கள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் கதைத்து கொண்டிருக்கின்ற குரல் வளமும்
குரல் மூலம் செய்கிறதும் வாய்மொழி மூலம் செய்கிறதும் அது ஒரு ஊடகம்தான். எழுத்து மூலமும் செய்கின்றோம். அடுத்து நாங்கள் அந்த குரலை பல வானொலிகள் மூலம் கொடுத்து கொண்டிருக்கிறோம், தெரியாமல் படங்கள் மூலம் கொடுத்து கொண்டிருக்கிறோம், அதையும் தொலைக்காட்சிகள் மூலம். இப்படி செய்கின்ற நேரத்தில் இப்போ தொழில்நுட்பங்கள் வளர்ச்சியின் காரணமாக இணையங்கள் வந்திருக்கிறது. இந்த ஊடகங்கள் யாவும் மக்களுக்கு செய்திகளை, தகவல்களை, உண்மைகளை கொடுக்க வேண்டும், உண்மையாக கொடுத்தல் வேண்டும். நடைமுறையில் அதுதான் முக்கியம். ஆகவே இந்த செய்தியை நாங்கள் பார்க்கிற போது அந்த செய்தி உண்மைத்தன்மையாக இருக்கா, அது மெய்யாக நடந்திருக்கா என்று சொல்லி இந்த ஊடகங்கள் ஆராய்ந்து செய்திகளை கொடுக்க வேண்டும். அது மக்களை போய் சேர்ந்து அது உண்மையாக இருந்தால் மக்கள் மனங்களில் அது நிலைத்திடலாம், ஊடகங்களும் நிலைத்திடக்கூடியதாக இருக்கும். இந்த வகையில்தான் ஊடகங்கள் செய்வது மக்களுக்கு, மக்கள் வாழ்வுக்கு, மக்களுடைய தன்மைக்கு ஏற்றபடி அங்கே செய்திகளை, அவர்களை வாழ வைப்பதற்கான செய்திகளை கொடுக்க வேண்டும், உலக செய்திகளை எல்லாம் அறிய வேண்டும். இப்படியான செய்திகளை கொடுக்கின்ற ஊடகங்கள் என்று பல்வேறு வகையில் வளர்ச்சி பெற்று வந்து ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு பக்கத்துக்கான, ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கான, ஒவ்வொரு மக்களுக்கான, ஒவ்வொரு குழுக்களுக்கான முறையில் செய்திகளை கொடுப்பது அங்கே நியாயமா. ஆகவே அங்க உண்மைத்தன்மைகள் மறைக்கப்படுவதாக இருக்கும். ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு குழுக்களுக்கும் தங்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் கொடுத்து மக்களை திசை திருப்பி தாங்கள் எடுத்துக்கொள்வதற்கான வேலைகளை செய்கின்றவை அந்த ஊடக தர்மத்தை நிலைநாட்டவில்லை. அது மக்களுக்கான உண்மைத்தன்மைகளை கொடுக்காமல், சில நேரத்தில் அதில் உண்மைத்தன்மை இருந்தாலும் எப்படி என்றால் அது மற்ற வளத்தில் இருக்கின்ற தன்மைகளை கொடுக்காமல் இருக்கும் என்று ஊடகங்கள் நேரடியாக கொடுக்கின்ற செய்திகளை பார்க்கிற போது தொழில்நுட்ப வசதியின் காரணமாக உடனடியாகவே செய்திகளை மறைத்து கொடுப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அங்கேயும் செய்திகள் மறைக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம், மறைக்கப்படுகின்றது. ஆகவே மறைக்கிறதற்கான வேலைகள் செய்கின்றார்கள் என்பது உண்மை. இந்த உண்மைகளை நாங்கள் பார்க்கிற போது மறைக்கிறது உண்மையாக்கப்படுகின்றது. இப்ப போர் நடக்கின்ற நாடுகளில் போரின் தன்மைகளை எடுத்து காட்டுகின்ற போது கொத்து கொத்தாக மக்கள் இறந்தார்கள் என்பதை காட்டுகின்ற போது அதை மறைக்க வேண்டிய தன்மைகள் சில அரசுக்கு இருப்பதன் காரணமாக அந்த செய்திகளை ஓடுற ஊடகங்களையே அவர்கள் மிரட்டி வைத்து கொண்டு வேலைகளை செய்கின்றார்கள். இந்த நிலைமைகள் எல்லாம் பொய்யாக போகும். ஆகவே இங்கு ஊடகங்கள், ஊடகத்துறையில் இருப்பவர்கள் தங்கள் உயிர்களை எல்லாம் பணயம் பெற்று செய்கின்ற போது அவர்கள் அந்த பணயத்தின் மூலம் தங்கள் உயிராபத்து இருக்கு என்பதை தெரிந்தும் உண்மையை கொண்டு வருகின்ற நேரத்தில் ஊடகத்துறையில் தலைமையாக இருப்பவர்கள் அந்த செய்திகளை போட விடுவது இல்லை, மறைக்கப்படுகின்றன. இந்த தன்மைகள் காரணமாக மக்களுக்கு ஒரு பொய்யான தன்மைகளை, மெய் இல்லாத பொய்யான வாய்மையற்ற செய்திகள் போய் சேருகின்ற தன்மை அங்கே இருக்கின்றது. இவற்றையெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது என்று ஊடகத்துறையில் பலவிதமான ஒழுங்கற்ற முறையில் பலர் ஊடகத்துறையில் ஊடகத்தை பற்றியே அறியாமல் தங்களை தாங்களே ஊடக தன்மை கொண்டவர்கள், ஊடகவியலாளர்கள், ஊடக தொழில் செய்பவர்கள் என்று கூறி அங்கு வந்து பிழையான தகவல்களை எல்லாம் ஊடகத்தின் தன்மையை பற்றியோ தர்மத்தை பற்றியோ அறியாமல் செய்து போகின்ற நிலைமை ஏற்படுகின்றது. ஆகவே ஒட்டு மொத்தமாக இன்று உலக அரங்கில் தமிழ் மக்களுக்கு மாத்திரமல்ல, தமிழ் மக்களுடைய செய்திகளும் தமிழ் மக்களுக்கான ஊடகங்களும் அங்கு மறைக்கப்படுகின்ற செய்திகள் கூடுதலாக இருக்கின்றது. உண்மையை விட மறைக்கப்படுகின்ற செய்திகள் கூடுதலாக இருக்கு. உலகத்திலும் இது கூடுதலாக இருக்கு. ஆகவே இன்றைய காலகட்டத்தில் இந்த ஊடகங்கள் மக்களுக்கு போய் சேர வேண்டிய உண்மைத்தன்மைகளை
மறைத்துத்தான் செய்கின்றன என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு பொன் ஸ்ரீ ஜீவகன். ஊடகங்கள் உண்மை தகவல்களை மறைக்கிறது, கொடுக்க விடாது மறைக்கிறது. குரல் மூலமாக கூட ஊடகம் செய்திகளை மக்களுக்கு பரப்புகிறார்கள். வளர்ச்சி பெற்று வந்த பின்பு கட்சிகளும் குழுக்களும் அவர்களை இடைவிடாது தடை செய்கிறார்கள். ஊடகத்துறைக்கு நிறைவான தகவல்களை எடுத்து வந்தாலும் தலைமைகள் மறைக்கிறதல்லவா அவருடைய கருத்தில் வருகின்றது. அவை உண்மையோடு பார்க்க முடிகிறது. பேச்சிலும் கருத்திலும் பதிவிலும் உண்மை இல்லை. புதிய கண்டுபிடிப்புகளால் பல விடயங்களை மறைக்கிறார்கள் என்று தன்னுடைய கருத்தை இங்கு முன்வைத்து தன் கருத்தை முடித்திருக்கின்றார். ஆனால் இல்லை, மக்களுக்கு நிறைவான கருத்துக்களை ஊடகங்கள் கொடுக்கிறது தான். அந்த அணியின் இரண்டாவது கருத்தாளர் திருமதி நிஷாந்தி திவாகர், வாருங்கள் உங்கள் கருத்துடன். எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மற்றும் அரங்கமும் அதிர்வும் உரிமை பேச்சின் இன்றைய நிகழ்வின் நடுவர் அவர்களுக்கும் என் தரப்புவாதிகளுக்கும் எதிர் அணியினர்களுக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். எமது தமிழ் ஊடகங்கள் மக்கள் மனங்களில் நிலைத்திட உண்மை நிலைதனை மக்களுக்கு கொடுக்கிறதா கொடுக்காது மறைக்கிறதா என்பது இன்றைய தலைப்பு. நான் மக்கள் மனங்களில் நிலைத்திட உண்மை நிலைதனை தமிழ் ஊடகங்கள் மக்களுக்கு கொடுக்கிறது என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். உண்மையில் எமது ஊடகங்கள் என்று நாம் எதை பார்க்கலாம் என்றால், மரபு ஊடகங்கள், நவீன ஊடகங்கள், இன்றைக்கு மக்களிடம் இருக்கின்ற மக்கள் ஊடகங்கள். மரபு ஊடகங்களாக அச்சூடகங்கள், செய்திகள், பதிப்பகங்கள், புத்தகங்கள், நாவல்கள் எல்லாம் இருந்த காலம் போய் இன்று திரைத்துறை, வானொலி, அதை விட இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள், இன்றைக்கு இன்றைய எங்கட 6ஆம் விரலாகி போனது இந்த ஊடகம். ஒவ்வொரு சாமானிய மனிதனும் இன்றைக்கு ஊடகவாதிதான். அப்படி இருக்க ஒரு ஊடகம் தனது செய்தியை வெளிப்படுத்துவது குறைவாக இருக்கிற பட்சத்துல ஒவ்வொரு சாமானிய மக்களுமே அங்க ஊடகவாதியாகி விட்டார்கள். இன்றைக்கு ஒரு விபத்து நடக்கிறது என் வீட்டுக்கு முன்னாலே என்றால், அந்த செய்தி ஒரு குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சியையோ அல்லது பத்திரிகையோ அல்லது ஒரு ஊடகத்தையோ சென்றடைய முதல் நான் அதை காணொலியாக்கி நான் ஊடகமாக்கி விடுவேன். இன்றைக்கு ஊடகம் எங்கள் கைகளில், ஒவ்வொருத்தட்ட கைகளிலுமே இன்றைக்கு பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறதா உண்மை. இந்த நிலையில நாங்கள் ஊடகம் மறைக்கிறது, கொடுக்காமல் மறைக்கிறது என்று சொல்ற பேச்சுக்கு இடமில்லை என்றுதான் சொல்ல வேணும். ஏனென்றா அவரவர் கருத்துப்படி, அவரவர் விருப்பத்துக்கு ஏற்றபடி நாங்க இன்றைக்கு எங்களோட கருத்துக்களை நாங்கள் முன்வைக்க முடியாது. இன்னைக்கு ஒரு தரப்புல மட்டும் நாங்கள் செய்தியை கேட்டுக்கொண்டிருப்போம். பத்திரிகையிலேயோ, வானொலியிலேயோ, தொலைக்காட்சியிலேயோ படிக்கிற செய்திக்கு நாங்கள் எங்க போய் நாங்கள் எங்கட கருத்துக்களை பதிய வைக்கிறேன்னு சொன்னா, முன்னேற காலத்துல இந்த சமூக ஊடகங்கள் வர முதல் நண்பர்களோடும் திண்ணைகளிலும் அங்கும் இங்கும் அரட்டைகளாகத்தான் பேசிக்கொண்டிருந்தோம். ஆனா இன்றைக்கு எங்கட கருத்துக்கள், அவரவர் கருத்துக்களை மக்கள் ஊடகங்களாக முகநூல்லையோ அல்லது வலைத்தளங்களையோ பதிவு செய்யற நிலைக்கு வந்துட்டோம். இன்றைக்கு ஒரு ஊடகம் தங்களை பற்றி என்ன மக்கள் பேசுகிறார்கள் என்றத மக்கள் ஊடகங்களூடாக, இந்த வலைத்தளங்களூடாக அறியக்கூடிய நிலை வந்ததால அவர்களால உண்மை தன்மையை மறைக்க முடியாதுன்னுதான் கூற வேண்டும். மறைக்க முடியாமல் அப்படியே அவர்கள் செய்திகளை கொட்ட வேண்டியிருக்கிறது என்றது உண்மைத்தன்மைதான். ஆகையால் ஊடகங்கள் உண்மைத்தன்மையைத்தான் கொடுக்கின்றது. ஈழப்பரப்புல எமது ஊடகங்கள் என்று பார்க்கக்குள்ள சகோதரி நிஷா அவர்கள் ரொம்பவும் மனவர்த்தத்தோட கூறியிருந்தா, எங்கட ஊடகங்கள் இனப்பிரச்சனைகள், போர் சம்பந்தமான தரவுகளை மறக்கிறது என்று. உண்மையிலேயே மனம் திறந்து சொல்லட்டுக்கும், ஐநாவில் வெளிப்படுத்துகிற பிரச்சனைகளையோ அல்லது இனப்பிரச்சனைகளையோ ஒரு ஊடகத்தில் நாம் பேசினால் இன்று அரசாங்கம் எவ்வளவுக்கு தீயாக வேலை செய்து எங்கட அந்த சேனல்களை முடக்குகிறது என்று. அப்படி இருந்தும் பல ஊடகங்கள் முடக்க திரும்ப அந்த செய்திகளை வெளியிட்டுக் கொண்டு புதிதாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். யாரும் இங்க பாதுகாப்பான சூழல்ல இருந்து நாங்கள் பேச வேணும் என்று பல ஊடகங்கள் நினைக்கல. ஆனால் மக்கள் என்ன செய்ய வேணும் என்றால், அவைதான் சொல்லியிருந்தா, இப்பொருள் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவற்ற குரல் எடுத்து சொல்லி வச்சா. இன்னைக்கு பாருங்க, ஒரு டிக்டாக்கோ அல்லது ஒரு இணையதளமோ, மற்றவர்கள் ஒரு சீனரை எடுத்துக்கொள்வோம், எப்படி அவர்கள் தங்களோட வலைத்தளங்களை கையாள்கிறார்கள், இன்றைக்கு தமிழர்கள் நாம் எப்படி கையாள்கிறோம்?
அவர்கள் ஆக்கபூர்வமான விஷயங்களுக்கும் ஆரோக்கியமான விஷயங்களுக்கும் கையாண்டு கொண்டிருக்கும் போது நாங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் போட்டு அந்த ஊடகங்களை பழுதடைய வச்சு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஆரோக்கியமான விஷயங்கள் இங்க கொட்டி கிடக்குது ஊடகங்களுக்குள்ள. இன்றைக்கு புத்தகங்கள் தேடி நூலகத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டிய நேரம் குறுகி போய் இப்படி விரல்களில் தட்டு முதலே இன்றைக்கு ஊடகங்கள் எங்களுக்கு கைகள் இந்த கூகுள்ல எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. கூகுள், அதை விட AI செயலி. இன்றைக்கு நாங்கள் பல 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 பயன்களை இந்த ஊடகங்கள்ல, சமூக வலை ஊடகங்கள்ல பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அது தந்து கொண்டே இருக்குது. ஆனால் நாங்கள் அதை கண்ணுல எடுத்துக் கொள்றதில்லை. காரணம், எங்களுக்கு அந்த எப்படி நாங்கள் அந்த மெய்ப்பொருளை தேடி செல்ற அந்த அந்த நோக்கம் எங்கள்ட்ட இல்லைன்னு தான் நான் சொல்ல வேணும். அந்த நோக்கத்தை தமிழர்களிடம் இருக்கக்கூடாது என்று சொல்லி தீயாய் வேலை செய்கிற அரசாங்கமும் இருக்கிறது எங்கள் அரசியல் பரப்பு. இன்றைக்கு ஒரு பிரபல கட்சியாளர் அவர் போய் மண்ணகழ்வு செய்யற வேலையை செய்திருக்கிறார். ஒரு மக்களால விரட்டி அடைக்கப்பட்டிருக்க அந்த கூட்டத்து மக்களால, அந்த மாவட்டத்து மக்களால விரட்டி அடைக்கப்பட்டு தலைக்கவசம் கூட இல்லாமல் போயிருக்கிறார் மோட்டார் பைக்ல ஏறி. நீங்கள் எல்லாரும் அறிஞ்ச செய்திதான், செய்திகள் ஊடகங்கள்ல வந்த செய்திதான். அவர் என்ன செய்திருக்கிறார், உடனே ஊடகவாதிகளை கூப்பிட்டு கைவிசேஷம் என்ற பெயர்ல உடனே லஞ்சம் கொடுத்து தன்னை பற்றின செய்திகளை நல்லதாக போடுறதுக்காக பெருமுயற்சி எடுத்திருக்கிறார். இது ஊடகங்கள்ல வந்துதான் இருக்குது. அப்ப இங்க அரசியல்வாதிகளும் எங்களுக்கு எதிராக செயற்படுகின்ற, எமது இனத்துக்கு எதிராக செயற்படுகின்ற ஆதிக்கர்களும் எம்மை நோக்கி செல்கின்ற சதி வேலைகளுக்குள் நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். எமது ஊடகங்கள் அச்சப்படுகின்றன. இன்றைக்கு எமது மாமனிதர் சிவராமன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட நாள். நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள் மாமனிதர் சிவராமனை. எமது ஈழப்பரப்பில் இருந்த ஒரு ஊடகவாதி. அவரை போல எத்தனை பேர் இதே நாட்களில் 2005, 2006 ஆண்டு பகுதிகளில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். நிறைய பேரிழப்புகளை நாங்கள், எங்கள் ஊடகவாதிகளை நாங்கள் நிறைய பேரை இழந்து விட்டோம். நல்ல செய்திகளை மக்களிடம் கொண்டே சேர்க்கிற அச்சத்திலும் அந்த தங்களோட உயிரை கொடுத்து செய்திகளை கொடுக்கிற ஊடகவாதிகளை நாங்கள் இழந்து விட்டோம். எப்படி இழந்தோம் என்றால் துப்பாக்கி முனையில் இழந்திருக்கிறோம். எத்தனையோ பேர் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் ஊடகவியலாளர்கள். எத்தனையோ பேர் கடத்தப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு நாட்டை விட்டு கடந்து புலம்பெயர் தேசங்களில் வாழ்கிறார்கள். அப்ப இந்த அளவு அச்சத்தை நமக்கு தரும்போது நாம் எப்படி எமது நிலைப்பாட்டை இனியும் எடுத்து சொல்லுவோம் என்ற நிலைப்பாடு இருக்கிறது இங்கு. அப்படி நாம் பேசினாலும் இன்றைய உயர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த ஊடகத்தை முடக்கிற வேலைதான் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு கருத்தை நான் சொல்ல வேண்டும். எமக்குள்ளேயே எம்மை பிரித்தாளுகிற தந்திரத்தை இந்த ஊடகங்களுக்காக எமது அரசாங்கம் செய்கின்றதை நாம் அறிவோம். எம்மை பிரித்தாளுகிற தந்திரத்துக்காக போர்க்காலத்தில் செலவழித்த பணத்தை விட இன்றைக்கு அரசாங்கம் எங்களை நோக்கி செலவழித்துக் கொண்டிருக்கிறது. ஊடகங்களாக இருக்கட்டும், சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், எமது கருத்துக்களை பதிவு செய்ய முடியாத அளவுக்கு அவர்களே எம்மை போல விலை கொடுத்து மக்களை வாங்கி ஊடகங்களை நடத்தி கொண்டிருக்கிற நிலைமையை நாங்கள் கவனிக்க வேண்டும். நாங்கள் புலனாய்வாளர்களாக தமிழர்கள் எமது நிலைமைகளை நாமே உற்று கவனிக்க கூடியவர்களாக மக்கள் மாறாத இடத்து எமக்கான ஊடகத்தை நாம் கட்டி எழுப்ப முடியாது. ஆனால் எமக்கான செய்திகள் அனைத்தையும் மக்கள் கொட்டிக்கொண்டேதான் இருக்கிறார்கள் ஊடகங்களாக. ஒவ்வொரு சாமானிய மனிதர்களும் இன்றைக்கு தமது வலைத்தளங்களில் கொட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்க வைப்பதற்கு, கவனிக்க வைப்பதற்கு எமக்கு வல்லாதிக்க சக்திகள் எம்மை விட மேல செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த வகையில் மக்கள் மனங்களில் நிலைத்திடுவதற்கு ஊடகங்கள் உண்மை நிலையை கொட்டிக்கொண்டுதான் இருக்கின்றன என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி திருமதி நிஷாந்தி திவாகர். அவர் மக்களுக்கு ஊடகங்கள் நிறைவான செய்திகளை கொடுக்கிறது தான் மரபு ஊடகம் மக்கள் ஊடகமாக கணனி மயமாக ஊடகங்கள் குறிப்பிட்ட சில நிமிடங்களில் தகவல்களை உடனுக்குடன் கொடுத்து கொண்டுதானே இருக்கின்றார்கள். சில தகவல்கள் மறைக்கப்பட வேண்டிய விடயங்களாக இருப்பதனால் மறைக்கப்படுகிறது. திறமை மிக்க ஊடகவியலாளர்களை நாம் பலரை இழந்தோம். இருப்பினும் உலகில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்ததால் நாகரிகம் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஊடகங்களில் புதிதாக நாகரிக மாற்றத்துடன் சில தகவல்களை உடனுக்குடன் கொடுத்து கொண்டுதானே இருக்கின்றோம் என்று தன்னுடைய கருத்தை முன்வைத்து சென்றார். அரங்கமும் அதிர்வும் உரிமை பேச்சு எங்கள் மூச்சோடு. எமது தமிழ் ஊடகங்கள் மக்கள் மனங்களில் நிலைத்திட உண்மை நிலைதனை மக்களுக்கு கொடுக்கிறதா அல்லது கொடுக்காது மறைக்கிறதா? இதில் என்ன சந்தேகம்?
மக்களுக்கு கொடுக்காது மறைக்கிறதே என்று அந்த அணியின் நிறைவு கருத்தாளர் திரு சத்யா அவர்கள். வாருங்கள் சத்யா, உங்கள் கருத்துடன். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஊடகம் என்ற ஒரு விஷயத்துல நாங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். இப்ப இருக்கிற பிரச்சனை என்று சொன்னால், தடியெடுத்தவன் எல்லாம் தண்டக்காரன் என்ற மாதிரி தான் இன்றைய ஊடகங்களுடைய பெரும்பாலான நிலைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன் சொன்னால், ஊடகம் என்று சொல்லுவது உலகளாவிய ரீதியிலே ஒரு பெரும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விடயம். எப்படி ஒரு நாடு தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய கல்விமான்களை, தன்னுடைய கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்கின்றதோ, அதே மாதிரி ஒரு நாட்டின் மிகப்பெரிய தூணாக இருப்பது ஊடகம். முதலில் இந்த ஊடகத்தை நடத்துபவர்களோ அல்ல இந்த ஊடகவியலாளர்கள் என்று தங்களை சொல்லுபவர்களோ எந்த கேட்டகரிக்குள் தங்களை அடக்குகிறார்கள்? உண்மையாக ஆங்கிலத்தில் சொல்லப்போன ஒரு ப்ரொஃபஷனல் தன்மை ஊடகவியலாளர்களிடம் இல்லை, ஊடகத்திலையும் இல்லை. அந்த ஊடகத்துக்குரிய சகல பரிமாணங்களோடும் அவர்கள் படித்தோ அல்லது ஊடகத்துக்குரிய ஒரு ஊடகவியலாளர்களாக தங்களை மெருகேற்றியோ வந்தவர்கள் என்று சொல்லி இங்கு பெரும்பாலான ஊடகவியலாளர்கள் நமக்குள் இல்லை. அதுதான் முதல் பிரச்சனை. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல் காரணம் சொன்ன மாதிரி அவர்களிடமிருந்து ஒரு ஊடகவியல் சம்பந்தமான ஒரு செய்திகள் வரும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பது முதலில் முட்டாள்தனம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆரம்ப காலகட்டத்திலே இப்ப உதாரணமாக சொல்ல போனால் 2009க்கு முற்பட்ட காலத்திலே எங்களுக்கு என்ற ஒரு தனித்துவமான ஊடகம் இருந்தது. அந்த ஊடகம் காத்திரமான ஊடகமாக இருந்தது. அங்கே செயல்பட்டவர்கள் காத்திரமானவர்களாக இருந்தார்கள், சரியான தகவல்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள், நம்பகமான தகவல்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஏன்னு சொன்னால், போராட்ட காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போது வருகின்ற செய்திகள் எங்களுக்கு மாத்திரமல்ல சர்வதேசத்துக்கும் சென்றடைய வேண்டும் என்பதில் மிகவும் குறிக்கோளாக இருந்தார். எனவே அந்த ஊடகங்களும் அந்த செய்திகளும் தெளிவாக உண்மைத்தன்மை நிறைந்தவர்களாக வெளியே வந்து கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. பெரும்பாலான ஊடகங்கள் நான் சொல்ல போனேன் என்று சொன்னால் வியாபார நோக்கத்தோடும் தங்களை சுய விளம்பரப்படுத்தும் நோக்கத்தோடு தான் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன. எனவே சுயவியம் விளம்பரத்தோடும் வியாபாரத்தோடும் செயல்படுகின்ற ஒரு ஊடகத்திடம் நாங்கள் உண்மைத்தன்மை இருக்கும் என்று சொன்னால் அதை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. மற்றது, நாங்கள் யார்? நாங்கள் எங்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டு இருக்கின்ற இனம். எங்களுக்குள்ளே இருந்து வருகின்ற ஒரு ஊடகம் எதை வெளிக்கொண்டு வர வேண்டும்? எங்களுடைய பிரச்சனைகளை தான் வெளிக்கொண்டு வர வேண்டும். அதை விட்டு நாங்கள் வேற பிரத்யேகமான ஊடகங்கள் வேற நிகழ்வுகளுக்காக இருக்கின்றன. அவை தங்களுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றன. மற்றது, ஒரு ஊடகம் நடத்தப்படும் பொழுது அங்கே களியாட்டமோ அல்லது சினிமாவோ வேறு விடயங்களோ இருக்கத்தான் வேண்டும். நான் இல்லை என்றும் சொல்ல வரவில்லை. ஆனால் எங்களுடைய தலையாய பணி என்னவாக இருக்க வேண்டும்? எங்களுடைய மக்களுக்கானதாகவும் எங்களுடைய அரசியலுக்கானதாகவும் எங்களுடைய விடுதலையை பறைசாற்றுகின்ற ஊடகமாகத்தான் இருக்க வேண்டும். அதைத்தான் நீங்க நிறைய பேர் நீங்க பேச தவறி விடுகிறார்கள். ஊடகங்கள் மறுக்கின்றது அல்லது மறைக்கின்றது என்ற விஷயத்தை இதைத்தான் நான் சொல்ல வருகின்றேன். தங்களுடைய சுயம்பு பாதிக்கப்படக்கூடாது, தங்களுடைய விளம்பரம் பாதிக்கப்படக்கூடாது, தங்களுடைய வருமானம் பாதிக்கக்கூடாது, எல்லா அரசாங்கங்களோடும் நாங்கள் ஒத்து போக வேண்டும் என்ற ஒரு மாயைக்குள்ளேதான் இந்த எங்களுடைய ஊடகங்கள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருப்பதால் உண்மைத்தன்மைகள் அங்கே வெளிவர முடியாது, வெளிவர மறக்கின்றன. அவர்கள் விரும்பவில்லை. தானே உண்மை. ஒரு சில விடயங்கள் ஒரு சில ஊடகங்கள் காத்திரமாக விடயங்களை பேசிக்கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய தமிழ் ஊடகங்கள் இன்றைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவையும் தாண்டி ஏராளமான ஊடகங்கள் எங்களுக்குள் இருக்கின்றன. ஆனால் அரசியல் ரீதியாக நாங்கள் விரும்புகின்ற ஒரு ஊடகமாக இன்றைக்கு ஒரு சர்வதேச ஊடகமாக இருப்பது சேனல் 4. எதற்காக நாங்கள் அந்த சேனல் 4 ஊடகத்தை நாங்கள் விரும்புகின்றோம்? எங்களாலேயே வெளிக்கொண்டு வர முடியாத ஒரு விடயத்தை அவர்கள் சர்வதேச ரீதியில் ஏற்படம் போட்டு காட்டியிருந்தார்கள். அகரம் நிஷா அவர்களுடைய அங்கலாய்ப்பிலே நானும் உடன்படுகின்றேன். அது சம்பந்தமா அவர் செயற்படுகின்றபடியால் அது சம்பந்தமான எங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்ற அவருடைய ஆதங்கம் அந்த பேச்சிலே இருந்தது. ஊடகம் கொண்டு வரவில்லை என்று சொல்கின்றோம். இரட்டை குழல் துப்பாக்கி என்று சொல்லுவார்கள் ஊடகங்கள். ஆயுதத்தை விட துப்பாக்கியை விட வலிமை வாய்ந்தது ஊடகம். நாங்கள் இந்த செயல்பாட்டை செய்யவில்லை. 2009க்கு பின்னர் நாங்கள் செய்யவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் ஊடகங்கள் அரசியல் சார்ந்தோ அல்லது அரசாங்கங்கள் சார்ந்தோ சமூகம் சார்ந்தோ இருக்கும் என்பது உண்மையாக தவிர்க்க முடியாது. ஒரு பேச்சாளர் கூட சொல்லி நினைக்கிறார், தவிர்க்க முடியாது. பிரான்சிலே செயல்படுகின்ற ஊடகங்கள் கட்சி சார்ந்த ஊடகங்களாகத்தான் இருக்கும். இந்தியாவிலே செயல்படுகின்ற ஊடகங்கள் கட்சி சார்ந்த ஊடகங்களாக இருக்கும். CNN எடுத்தான, BBC எடுத்தான அவர்கள் ஆங்கில ஆதிக்கத்தின் அல்லது அமெரிக்க ஆதிக்கத்தின் கீழே அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அது தவிர்க்க முடியாதது. ஆனால் நாங்கள் தாயகத்தில் செயல்படுகிற ஊடகங்களை நான் குற்றம் சொல்ல மாட்டேன். அது அவர்கள் சில கட்டுப்பாடுகளோடு நாங்கள் செயற்பட்டே ஆக வேண்டும். அது ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் புலம்பெயர்த்தத்தில் இருக்கின்ற ஊடகங்கள் நாங்கள் என்ன செய்கின்றோம்? வியாபாரத்துக்காகவும் விளம்பரத்துக்காகவும் அல்லது சுய விளம்பரங்களுக்காகவுமான ஊடகங்களாகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறோம். மற்ற ஒரு ஊடகத்துக்குரிய ப்ரொஃபஷனல் தன்மை எங்களிடம் இல்லை. அதை நான் வெளிப்படையாக சொல்லுவேன். இதில் யாரும் என்னை குற்றம் சாட்டினால் கூட பரவாயில்லை. அதற்குரிய பின்னணி படிப்புகளோ அல்லது அதற்குரிய ஆய்வுகளோ ஆராய்ச்சிகளோ அனுபவங்களோ எதுவும் இல்லை எங்களிடம்.
அதான் சொல்றேன், தடியெடுத்தவரை எல்லாம் தண்டல்காரன் மாதிரி 2 மைக்கையும் 2 கேமராவையும் நாங்கள் வைத்துக்கொண்டு ஊடகவியாளர்கள் என்று சொல்லி நிலம்பிக் கொண்டிருக்கிற ஒழிய எந்த உண்மைத்தன்மையும் ஒரு காத்திரமான ஒரு விடயங்களையும் எங்கள் விடுதலைக்காக பாடுபடுகின்ற ஒரு சந்ததிக்கு என்ன சொல்ல வேண்டும் என்ற விடயத்தை கூட நாங்கள் சொல்ல வரவில்லை. இப்படி இருந்தவங்களுக்கு கிடைக்கின்ற தகவல்களையும் நாங்கள் சரியான முறையிலே அங்கே கொண்டு செல்லவில்லை. 1000 விளம்பரங்களோடு அல்லது ஒரு அதுக்குரிய தகுதியை படைத்த ஒருவன் அந்த விளம்பரத்தை கொண்டு அந்த விஷயத்தை கொண்டு செல்ற அளவுக்குரிய ஒரு பரிமாணம் எங்கள் ஊடகங்களுக்குள்ள இல்லை. நீங்கள் எந்த ஒரு பெரிய ஊடகங்களுக்குள்ள கதைத்து பார்த்தாலும் எங்கள் இளத்தமிழர்களை பொறுத்தவர்களே அதை இப்படியே சொல்லுவாங்க. என்னத்துக்காண்டி தாரக சிவராமன் போன்ற ஊடகவியலாளர்களை கொலை செய்தார்கள்? உண்மையோ பொய்யோ தெரியாது. அவருடைய கட்டுரையிலே நான் கேள்விப்பட்ட வரையிலே அல்லது பல பேர் கதைத்த வகையிலே தாரக சிவராமை கொலை செய்வதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால், அவருடைய கட்டுரை மறைமுகமாக போராளிகளை இப்படி செய்யுங்கள் என்று வழிநடத்துவதாக இருந்தது. இலங்கை அரசாங்கம் சாட்டிய பெரிய குற்றச்சாட்டு அதுதான். அவருடைய கட்டுரை மறைமுகமாக போராளிகள் அடுத்த கட்டத்தை இப்படி கொண்டு போகலாம், அடுத்த தாக்குதலை இப்படி செய்யலாம் என்பது போன்ற ஒரு விடயத்தை போராளிகளுக்கு மறைமுகமாக சொல்வதாகத்தான் அந்த ஊடகம் அமைந்தது. தாரக சிவராமின் கட்டுரைகள் அமைந்தன. அதை இலங்கை அரசாங்கம் நன்றாக கவனித்து இவரும் ஒரு சமுதாயத்தை வழிநடத்துகின்றார் என்றுதான் அவரை கொலை செய்தார். உயிர் அச்சுறுத்தல் நான் அதுக்காக நான் அப்படித்தான் நீங்கள் செயல்படுங்கள் சொல்ல வரவில்லை. என்ற எல்லோருக்கும் உயிர் அச்சுறுத்தல் ஒன்றுக்கும் வாழ்வியல் ஒன்றுக்கும் இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயங்கள் இருக்கும். நான் இல்லை என்று சொல்ல வரவில்லை. ஆனால் முடிந்த அளவு அதை செய்யுங்கள் என்றுதான் நான் சொல்ல வரேன். ஊடகவியலாளர் ஒரு ஐநாவுக்கு முன்னாலோ அல்லது ஒரு போர் காலத்திலேயோ நாங்கள் நிற்கும் பொழுது தமிழர்களின் தாகம், தமிழீழ தாகம், நாங்கள் போராடுவோம் சாகம், அதெல்லாம் புளித்து போனபடியே. அடுத்தது எங்கள் மக்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு ஒரு விஷயத்தை ஒரு சமூகத்தை வழிநடத்தவர், ஒரு அரசாங்கத்தை வழிநடத்தவர். இந்த விஷயத்தை நிறைய பேசுறார்கள். இதுல இருந்து தவறிக்கொண்டு போகணும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஊடகங்கள் மறக்கின்றது, இந்த விஷயங்களை மறக்கின்றது என்று சொல்லி சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி திரு சத்யா. ஊடகங்கள் மறைக்கிறது என்று தன்னுடைய கருத்தை வைத்தார். ஊடகத்தில் நிறைவானவர்கள் இல்லாத ஊடகம் நடத்துவோர்கள் சிலர் உண்டு. அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஊடகம் சுய விளம்பரம் சுய விருப்பத்துடன் நடத்துகிறார்கள். ஊடகத்துக்கான கட்டுப்பாடுகள் இல்லாத பொய்கள் வருகின்றது. ஒரு தலைப்பட்சமாக ஊடகங்கள் செயல்படுவதாகவும் அங்கு குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மைக்கு புறம்பான தகவலை தருவதாக பார்க்கும் தகவல்களை இரட்டிப்பாக கொடுக்கிறார்கள் சிலர், அதை பொய்யாகவும் கொடுக்கிறார்கள் என்பதுதான் சத்யா அவர்களின் கருத்து. பொய்யாகவோ உண்மையாகவோ ஊடகம் என்பது ஊடகத்துக்கான ஒரு கட்டுப்பாட்டு நிலைகள் இருக்கல்லவா. அதனால்தான் ஊடகங்கள் மக்களுக்கான தகவல்களை கொடுக்கிறார்கள் என்று அந்த அணியின் நிறைவு கருத்தாளர் திரு முல்லை மோகன், வாருங்கள் உங்கள் கருத்துடன். வணக்கம் நடுவர் அவர்களுக்கும் மற்றும் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் நன்றி, வணக்கம். அதே நேரம் STS தொலைக்காட்சியினுடைய உறவுகளுக்கும் வணக்கங்கள். முதல்லயே சத்யாவை உதாரணமாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டமாக இருக்கிறது. அவருடைய சொந்த சகோதரரே தாயகத்திலிருந்து ஊடகத்திற்கான நிறைவான பணியை செய்து கொண்டிருக்கிறார். அதே ஒரு உதாரணத்துக்கு உரிய ஒரு விடயமாக இருக்கிறது. சரி, கடந்த காலங்களிலே ஊடகங்கள் என்ன செய்தது என்றதை நாங்கள் பார்த்தோம் என்றால் அதுக்கு ஒரு உதாரணமாக நானே இருக்கிறேன். 2009 காலப்பகுதியிலே ஐரோப்பிய நாடுகள் அத்தனைக்கும் சென்று GTV என்கின்ற தொலைக்காட்சி ஊடாகவும் ETR என்கின்ற வானொலி ஊடாகவும் எவ்வளவு இந்த மக்களை வீதிக்கு இறக்கி போராட வைத்தோம் என்பதற்கு உதாரணங்கள் பல இருக்கின்றன. அதிலே நானும் வரும். அப்படி ஊடகங்கள் எப்பப்ப என்னென்ன வேலைகளை செய்ய வேணுமோ அதை மக்களுக்காக செய்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு பிற்பட்ட காலங்களிலே இப்ப நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சத்யா சொன்ன மாதிரி தடியெடுத்ததெல்லாம் தண்டக்காரன் என்ற மாதிரி ஒரு நிலைமை இப்ப இருக்கிறதை மறக்க வர. ஆனால் இன்று தாயகத்திலே நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், உதாரணத்துக்கு பார்த்தால் யூடியூப் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஊடகம் வழியாக அங்கே இருக்கின்ற மக்களின் உண்மை நிலைகளை எடுத்து சொல்லுகிற, உதாரணத்துக்கு 2 பேரை நான் சொல்லலாம். ஒன்று கார்த்திக் அவர்கள், மற்றது கிருஷ்ணா அவர். இன்னும் பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் முதன்மையாளர்களாக இணைக்கப்படுகிறார். மற்றவர்களுக்கு அப்படி தெரியவில்லை. அந்தந்த வாழ்வாதார நிலைகளை எல்லாம் வெளியுலக கொண்டு வந்து ஆதாரங்களை திரட்டி கொடுத்து புலம்பெயர்ந்த நாடுகள் இருந்து எத்தனையோ உதவிகளை அங்கே போய் அவர்களுடைய அந்த அதாவது பின்தங்கி இருக்கின்ற அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்களை
மேம்படுத்துவதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவும் ஒரு ஊடகத்தர்மம் தான். அதே போல இப்ப நான் கடமையாற்றி கொண்டிருக்கிற STS தொலைக்காட்சியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் எத்தனை நிகழ்ச்சிகளாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் பார்ப்பீர்கள். இப்ப உதாரணத்துக்கு அரசியல் மட்டும்தான் ஊடகம் அல்ல, அரசியல் பேசுவது மட்டும்தான் ஊடகம் அல்ல. மக்களுக்கு சமுதாயத்துக்கு என்னத்தை நாங்கள் கொடுக்கிறோமோ, அந்த முக்கியமாக என்னத்தை கொடுக்க வேண்டும் என்று சிந்திக்கிறோமோ அதுதான் ஊடகம். அதை விட்டு போட்டு தனியா அரசியலை மட்டும் நாங்கள் மையப்படுத்தி வைத்துக் கொண்டு ஊடகத்தை பார்ப்பது மிக மிக தவறான. அரசியல் என்று நீங்கள் பார்ப்பீர்களானால் நடுநிலைமை என்பது ஊடகத்துக்கு கிடையாது. அது எங்கேயுமே உலகத்துல இல்லாதது ஒன்று நடுநிலை. நான் ஒரு உடவியலாளராக என்று சொல்லுகிறேன், நடுநிலைமை இல்லை. நாங்கள் ஒரு நிலையை எடுத்துத்தான் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு உண்மையை பேசுகின்ற போது நீங்கள் நடுநிலையாளராக இருக்கு. இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படியான ஒரு சூழலிலே இன்றைக்கு புலம்பெயர்ந்த நாடுகளிலே பல ஊடகங்கள் இருக்கின்றன. உங்களுடைய குற்றச்சாட்டுகளும் உண்மையானது, அதை மறக்க வரவில்லை. ஆனால் நியாயமாக மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை கொண்டு சேர்க்கின்ற பணிகளிலேயும் ஊடகங்கள் இருக்கு. இப்ப களியாட்டங்கள் என்பது அது ஒரு பகுதி, அதுக்கு 1000 ஊடகங்கள் இருக்கு. அதோட மட்டும் நாங்கள் வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு ஊடகம் கொடுக்கிறதா இல்லையா என்ற ஒரு முடிவுக்கு வர முடியாது. இப்ப பொழுதுபோக்கை மக்கள் வரவேற்பது இயற்கையானது. நீங்கள் இன்றைக்கு இந்திய தொலைக்காட்சிகளை எடுத்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு எங்களோட பிள்ளைகள் எல்லாம் அதில் போய் கலந்து கொள்கின்ற போது அந்த களியாட்டங்களை பார்க்கிறார்கள். உதாரணத்துக்கு இப்ப நேற்றைய தினம் தொடங்கிய சரிகமபா நிகழ்ச்சியில் கூட 2 இலங்கை தமிழ் பிள்ளைகள் அங்கே போயிருக்கிறார்கள். ஒருவர் மலையகத்திலிருந்து இந்திரஜித் என்ற ஒருவர், இங்கே எனக்கு நன்றாக அறிமுகமான சுவிஸ் நாட்டிலே இருந்து சாரங்கா திறமைசாலிகள் அங்கே கலந்து கொள்ள போயிருக்கிறார். அதே மாதிரி சென்ற வருடமும் அதாவது எங்களுடைய பிள்ளைகள் அங்கே போனார்கள். அப்ப அந்த களியாட்டு நிகழ்ச்சிகளை மக்கள் பார்க்கத்தான், எங்கள பிள்ளைகளுக்கான ஊக்கத்தை கொடுக்கத்தான் வேண்டும். அதுக்காண்டி அதை ஒதுக்கி விட முடியாது. அதே நேரம் ஊடகங்கள் என்பது மக்களுக்கு என்னென்ன தேவையோ காலங்கள் தான் அதை தீர்மானிக்கிறது. காலம் போராட்ட காலங்கள் என்பது வேறு. இப்ப போராட்டத்தை முன்னெடுத்து வேறு அரசியல் வழியிலே கொண்டு செல்கின்ற காரணங்கள் வேறு. இப்ப நிசா போன்றவர்கள் ஐநா போன்ற இடங்களிலே சென்று ஆற்றுகின்ற பணிகள் இருக்கிறது. அதுவும் ஒரு ஊடகம். அவர்கள் தங்களுடைய எண்ணங்களை அல்லது எங்களுடைய பிரச்சனைகளை அந்த மன்றங்களிலே கொண்டு போய் பேசுகின்ற போது அது பரவச் செய்கின்றதும் ஒரு பணிதான். அப்படி எத்தனையோ உதாரணங்களை நாங்கள் சொல்லலாம். இப்ப அந்த காலங்களிலே நாங்கள் வானொலிகளையோ அல்லது தொலைக்காட்சி வந்த பிறகு நாங்கள் என்னத்தை முதல் பார்த்தோம்? சமூகத்தை பார்த்தோம், களியாட்டங்களையும் அதிலே வருகிற பாட்டையும் தான் பார்த்தோம். அப்படியான ஒரு நிலைமை தான் இருந்தது. ஆனால் போர்ச்சூழல் தான் எங்களை ஒரு நிலையான இடத்திற்கு நகர்த்தி சென்றது என்பது உண்மையான விடயம். சத்யா குறிப்பிட்டது போல சிவராம் அவர்கள் நல்ல நண்பர் எனக்கும். அவருடைய நேர்மையான ஊடக பணி அவருடைய உயிரை காவு கொண்டு, அதே போல பல பேர். நாங்கள் புலமைந்த நாடுகள் இருந்து கொண்டு என்ன செய்தோம் என்று சொன்னால் இன்று வரையும் நாங்கள் மக்களுக்காக உழைத்துக் கொண்டோம். எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் இன்றைக்கு நாங்கள் STS தொலைக்காட்சியை நான் உதாரணத்துக்கு 8வது வருடத்திலே நாங்கள் இப்ப பயணித்துக் கொண்டோம். எந்த ஒரு கலப்பும் இல்லாமல் தனியே எங்களுடைய தமிழ் சுகாதாரமா இருக்கட்டும், வைத்தியத்துறை சம்பந்தமாக, அரசியல், பெண்களுடைய பிரச்சனைகள், நலம்பட வாழ்வோம் என்று ஆரோக்கியமான விடயங்கள், கலைஞர்களுடைய சந்திப்புகள் என்று எத்தனை நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கோம். ஆனால் மக்கள் மத்தியில் ஏன் இன்னும் ஒரு நிலைக்கு வரவில்லை என்றால் மக்கள் தான் மாற, ஊடகவியலாளர்கள் மாறுறதுல ஒரு பிரயோசனம் இல்லைன்னா மக்கள் ஒரு ஊடகம் என்னத்தை கொடுக்கிறதோ அதை உள்வாங்குகின்ற ஒரு வேளையிலே தான் அந்த ஊடகம் கொடுக்கின்ற இது மக்களிட போய் செய்கின்ற போது அந்த ஊடகம் நிச்சயமாக நிலைத்து நிற்கும் என்ற கருத்தை சொல்லி நேரத்தை கருத்து கொண்டு நன்றி, வணக்கம். நன்றி திரு முல்லை மோகன். திரு முல்லை மோகன் அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைத்தார். ஊடகங்கள் நிறைவான கருத்துக்களைத்தான் கொடுக்கிறது என்று. மானிட வாழ்வில் நிறைவை சொல்வது அரிது. குற்றம் காண்பது பெரிதாக பார்க்கும் காலம் இது. தம்மைத்தாம் பெரிதாகவும் பிறரை சிறிதாகவும் ஏனென்று தெரியாது எதற்கென்று புரியாமல் பேசுகிறார்கள். சில ஊடகங்களும் சில முகநூல்களும் பதிவுகளுமாக எமது தமிழ் ஊடகங்கள் உண்மை நிலைதனை மக்களுக்கு கொடுக்கிறதா, கொடுக்க மறுக்கிறதா? கடின உழைப்புக்கு மத்தியிலும் கொடுக்கிறார்கள், கொடுப்பது நிறைவில்லை என்று மறுக்கிறார்கள் சிலர். அதை சிலர் வியாபார நோக்கத்தோடு பதிவிடுகிறார்கள். கவர்ச்சிகரமான விளம்பர யுக்திகளை கையாண்டு
சில இடங்களில் ஆதாயம் பெறுகிறார்கள். பல இடங்களில் மக்கள் ஏமாறுவதும் உண்டு இந்த ஊடகங்களால். ஊடகங்களின் தவறா அல்லது வர்த்தகர்களின் தவறா? ஊடகங்கள் விளம்பர தேவை, அவை இருந்தால்தான் ஊடகங்கள் நடத்த முடியும் என்றும் இங்கு குறிப்பிட்டிருந்தார்கள். சரி, செய்திகளை சரிவர தருகிறதா? என்ன தவறு என்றால் அதுவும் முடியவில்லை என்கிறார்கள். அங்கு ஊடக தர்மம் வேண்டும் என்கிறார்கள். சில செய்திகளை முழுமையாக கொடுக்க முடியாது, அதை சுருக்கமாக விளக்கமாக கொடுப்பதுதான் ஊடகம். பார்ப்பதை பேசுவதை செய்தியாக்க முடியாது. உள்ளதை இல்லை என்றும் இல்லாததை உள்ளதென்றும் சொல்லி பதிவிடவும் முடியாது. முகநூல் சிலரது மனங்களை புண்படுத்துகிற வகையில் அநாகரிகமாக நடக்கிறார்கள். அவர்கள் பதிவிடுவது அதை ஏற்பவர்களும் உண்டு, எதிர்ப்பவர்களும் உண்டு. கண்ணுக்கு தெரியாத விடயங்களை கண்முன் காட்டுவது, அங்கொன்றும் எங்கொன்றுமாக எடுத்து உள்ளதை ஒன்றாக காட்டுவதும் இந்த ஊடகம்தான். அதனால் பல நன்மைகளும் உண்டு, சில தீமைகளும் உண்டாகிறது. நன்மைகளை ஏற்கும் நாங்கள் விளக்கிட முடியாது, தீமைகளை தவிர்ப்பது தானே நல்லது. ஊடகங்கள், பத்திரிகைகள், வானொலி, சில முகநூல்கள் சரிவர செய்தாலும் சில ஊடகங்கள் தவறான செய்திகளை எதிர்மறை கருத்தாக உண்மைகளை மறைத்து மக்களை ஏமாற்றுகிறது. உண்மை நிலையை கொடுக்கும் ஊடகங்களே அதிகம். அதைத்தானே மக்களும் விரும்புகிறார்கள் என்றுதான் இங்கு நாம் குறிப்பிட முடிகிறது. அரங்கமும் அதிர்வும் உரிமை பேச்சு எங்கள் மூச்சோடு என்று நாம் தேடிக்கொண்ட விடயம், எமது தமிழ் ஊடகங்கள் மக்கள் மனங்களில் நிலைத்திட உண்மை நிலைதனை மக்களுக்கு கொடுக்கிறதா, கொடுக்காது மறைக்கிறதா? கொடுக்காது மறைக்கிறது என்று அந்த அணியில் திருமதி அகரம் நிஷா அவர்களும், திரு பொன் ஸ்ரீ ஜீவகன் அவர்களும், திரு அமிர்தநாயகம் சத்யநாதன் அவர்களும், மக்களுக்கு கொடுக்கிறதே என்று அந்த அணியில் திருமதி பிரியா லவன் அவர்களும், திருமதி நிஷாந்தி திவாகர் அவர்களும், திரு முல்லை மோகன் அவர்களும், கணனி பதிவேற்றம் திரு பொன் ஸ்ரீ ஜீவகன், சிறப்பு பதிவேற்றம் இசை ஈழத்து இசைத்தன்றல் STS தொலைக்காட்சி இயக்குனர் தேவராஜா அவர்களும், நடுநிலையோடு தயாரிப்பாளரும் இயக்குனருமாகிய உங்களில் ஒருவன் சினராஜா கணேஷ். அரங்கமும் அதிர்வும் உரிமை பேச்சு எங்கள் மூச்சோடு எமது தமிழ் ஊடகங்கள் மக்கள் மனங்களில் நிலைத்திட உண்மைதனை மக்களுக்கு கொடுக்கிறதா அல்லது கொடுக்காது மறைக்கிறதா? முதல் பாகம் பார்த்தீர்கள். இரண்டாம் பாகம் தொடரும். மற்றும் ஒரு அரங்கமும் அதிர்வும் ஊடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.